ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு எதுக்குன்னா, காலையிலே வந்து ஒரு திருக்குறள் படித்தேன். அந்த திருக்குறள் படிக்கும்போதே எனக்கு கொஞ்சம் என்னடா இப்படிப்பட்ட திருக்குறள் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமே, இது படிக்கவே இல்லையே, இது வேறு எப்படியாவது நம்ம ஸ்கூல் டேஸில் நம்ம படிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். எதுவும் எனக்கு கொஞ்சம் வரல. அதனால் அந்த திருக்குறள் நான் இப்போ உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அந்த திருக்குறள் என்னென்னா, செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமல் யானும் கெடும். இதுக்கான விளக்கத்தை வந்து திருவள்ளுவர் வந்து மிக ஆணித்தரமாக வந்து சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, நம்ம வந்து படைக்கப்பட்டிருக்கும் போதே நமக்கான இது வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இதெல்லாம் நீ பண்ணணும், இதெல்லாம் நீ பண்ணாதான் நீ அடுத்த லெவலுக்கு போவ, இதெல்லாம் வந்து நீ எக்காரணம் கொண்டும் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அதுதான் வந்து திருவள்ளுவர் வந்து சூப்பராக ஒரு மிக தெளிவான கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. செய்தக்க அல்ல செய்ய கெடும். எக்காரணம் கொண்டும் யார் என்ன சொன்னாலும் நீ செய்யக்கூடாததை செய்யவே கூடாது. செய்தக்க செய்யாமல் யானும் கெடும். இன்னொரு லைனு, செய்தக்க செய்யாமல் யானும் கெடும். இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த செயலை நீ செய்யாமல் இருந்தாலும் நீ கெட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக தெளிவாக சொல்லியிருப்பாரு இந்த கருத்தை. இதை நீங்களே உள்வாங்கி பாருங்கள். ஒரு கெட்ட விஷயம் இருக்குன்னா அது செய்யக்கூடாதுன்னா செய்யவே கூடாது. அதே ஒரு நல்ல விஷயம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குன்னா அதை நீ செய்யாமல் இருந்தாலும் நீ கெட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு. இதுக்கான கருத்தை வந்து நீங்களே சொல்லுங்கள். ஓகேவா? உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கும், யாரும் வந்து நம்ம லைஃப்பை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போக மாட்டாங்க. நம்ம லைஃப்பை நம்ம தான் போகணும், நம்ம தான் தேடி போகணும். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதா, அப்போ நம்ம தான் அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். பாய்.